ஒரு முறை தான் நான் செய்வேன். சொல்ல புரிஞ்சுதா? நான் மாட்டை ஓட்டி கொண்டு வந்து உன் மந்தையில அடைச்சு வைப்பேன், மணி மாட்டை மேய்ச்சி கொண்டு வந்து உன் பட்டியல நான் கட்டுவேன். சொல்ல புரிஞ்சுதா? நீ மன்னவனோட மங்கையோட மனந்தேந்தி வாழணும். இன்னைக்கு ஒத்தையா வந்திருக்கிற ஒன்ன 2 ஜோடி மாடு வண்டியில கூட்டின மாதிரி நான் மாட்டை ஓட்டி கொண்டு வந்து இந்த மந்தையில நான் சேப்பிச்சு வச்சு கொடுப்பேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? நான் சொன்னது போல உன் தெய்வத்துக்கு பூசை போடு, நான் சொன்னது போல உன் கோட்டை வாசல் எனக்கு பூசை போடு, கலைஞ்சு கிடக்கிற உன் அரண்மனை ஒற்றுமைக்கு வழியாக்கி நான் வாழ வச்சு கொடுத்துருவேன். நீ எனக்கு என்ன செய்வ? உண்டானதுன்னா எப்படி சொல்றது? நான் மன்னவனோட மங்கையோட அரவணைச்சு நான் வாழ வச்சு கொடுத்துருவேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? மன்னவனோட மங்கையோட நான் அரவணைச்சு வாழ வச்சு கொடுத்துருவேன். நீ எந்த அரண்மனையில குந்தி இருக்கிறியோ அங்க மாரியாய் தெய்வமா குந்தி இருக்கிறா, ஓ எல்லையில மாரியம்மன் தெய்வமா குந்தி இருக்கிறா. தேரோட திருவிழாவோட அவ தேர் கட்டி வரும்போது, நான் சொல்ல புரிஞ்சுதா? தேரோட திருவிழாவோட அவ தேர் கட்டி வரும்போது வட்டா நிறைய நீ சோறு கிளறி வயிறார ஜனங்களுக்கு போட்டணும். நான் சொல்ல புரிஞ்சுதா? உன் பேரை சொல்லி வயிறார ஜனங்க சாப்பிடணும். ஓ சொந்த பந்தம் தாய் பிள்ளை சாதித்தாலும் சாப்பிடுதோ சாப்பிடறது தேவையில்லை. நான் சொல்ல புரிஞ்சுதா? இல்லாதப்பட்ட ஏழை ஜனங்க சாப்பிடணும். ஏதாவது உருவு நான் எடுத்து வந்து நீ அதை செய்யறையா இல்லையான்னு சோதிச்சு பார்ப்பேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? ஈயா வருவே, எறும்பா வருவே, 7000 ஜென்மராசி ஏதாவது ஒரு வகையா நான் வருவேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? ஏதாவது ஒரு உருவ எடுத்து வந்து நீ அதை செய்யறையா இல்லையா நான் சோதிச்சு பார்ப்பேன். நான் சொன்னது போல கோட்டை வாசல்ல குந்தி இருக்கிற அந்த மாரியம்மனுக்கு தேரும் திருவிழா போடும்போது நீ வட்டா நிறையா சோறு கிளறி வயிறாரைய ஜனங்களுக்கு போட்டா மாதா மனசு குளிர்ந்து போயிரும். உன் மந்தையில அரவணைச்சு வாழ வச்சு கொடுப்பேன். இது முக்காலும் சத்தியம். எழுந்துரு. இந்த எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் நீ வாழக்கூடிய அரண்மனையில் ஏற்றிக்கட்டு. நான் சொல்ல புரிஞ்சுதா? இந்த எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் நீ வாழக்கூடிய அரண்மனையில் ஏற்றிக்கட்டு. எந்திரத்தை உன்னுடைய பூஜையில் வச்சு பூசை போடு. கலைஞ்சு கிடக்கிற அரண்மனை ஒற்றுமைக்கு வழியாக்கி கொடுப்பேன். சத்தியம். போகும்போது அங்கே மாயப்பெருமாள் படுத்திருக்க அவனை பார்த்துட்டு போ. நான் சொல்ல புரிஞ்சுதா? நீ சொல்லக்கூடிய எல்லையில மாயப்பெருமாள் இல்லையா என்ன? அது எப்படி இல்லாம போகும்? நாமகிரி தாயாரோட பற்றாமம் போட்ட மாயம் பெருமாள் பாறைக்கு அடியில குந்தி இருக்கிறான். மாருதி அந்த கையெடுத்து கும்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்லக்கூடிய எல்லையில ஆஞ்சநேயர் இல்லையா? எந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்க கட்டாயம் மாயம் பெருமாள் படுத்திருப்பான். போய் சோதிச்சு அது பெருமாள் இல்லையா? நான் சொல்ல புரியுதா? அது பெருமாள் இல்லையா? இல்லாத விளக்கத்தை ரைட்டு கட்டி சொல்ல மாட்டேன். போகும்போது அவனை பார்த்துட்டு போவோம். கஷ்டமெல்லாம் மாயமா போயிடும். கலங்காத போகும்.